சரி, இந்த நாளில் நாம் விரைவாக தலைப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். என்ன தலைப்பு இன்றைக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உயர்ந்த நாமம் அப்படின்ற இந்த தலைப்பினுடைய பகுதி 2. ஸோ உயர்ந்த நாமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தலைப்பினுடைய முதல் பகுதியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த முதல் பகுதியில் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? தேவனுடைய நாமம் என்ன, எப்படிப்பட்ட நாமம் அது அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக நான் போன பகுதியில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த தலைப்பை யார் நன்றாக கவனிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு தெளிவாக நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? தெளிவாக தேவனை நீங்கள் ஆராதிக்க முடியும், தெளிவாக அவரை நீங்கள் தொழுது கொள்ள முடியும். ஆகவே அந்த ஒரு தெளிவு இருப்பதற்காக இந்த தலைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த தலைப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கால வரையாக அதை நம்ம பிரித்து பார்த்தோம். முதலாவது படைப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் பார்த்தோம். தேவனுடைய நாமம் எப்படி அந்த சமயத்தில் வெளிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ தேவனுடைய நாமம் என்னவா இருந்துச்சு? தேவனாக தான் இருந்துச்சு. காட் காடாக தான் இருந்தார். ஏன்னா ஒரே காடு தான். அங்கே எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் கிடையாது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாற்றம் நடக்குது. மனிதர்கள் பல கடவுள்களை, சொல்லப்போனால் விக்கிரகங்களை உண்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாம் உட்பட அவர் விக்கிரகத்தை தான் வணங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்தில் தேவனுடைய நாமம் எப்படி அவர் பிதாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, எல்ஷடாய் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? எல்ஷடாய் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள. நீங்க எத்தனையோ விக்கிரகங்களை வழங்கி கொண்டு இருக்கலாம், ஆனா நான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த ஏசாயால கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? மீண்டுமாக அதை வேணா வாசிங்க. ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்றார். அப்போ தேவன் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவராக இருக்கிறார், எல்லா கடவுள்களுக்கும் மேலானவராக இருக்கிறாரு. ஏனென்றால் சொல்லப்போனால் அவர் தான் உண்மையான தேவன். ஆனால் ஆபிரகாம் காலகட்டத்தில் மனிதர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் மோசே காலம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். மோசே காலத்தில் எகிப்து தேசம் ஒரு வல்லரசாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, யாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பெயரை சொல்கிறாரு. ஏனென்றால் எத்தனையோ கடவுள்கள் வந்துட்டாங்க மோசே காலகட்டத்தில். எகிப்தியர்கள் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பெயரை வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ மோசே கேட்குறாரு, தேவனே நான் எப்படி பார்வோன் கிட்ட போய் சொல்ல முடியும்? உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய பெயருக்கான அர்த்தம் என்னன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ தேவன் சொல்றாரு, என்னுடைய பெயருக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அஷர் ஐயா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய பெயரை சொல்றாரு, என்னுடைய பெயர் என்னன்றாரு? யாவே அப்படின்றாரு. இப்ப ஐயா அஷர் ஐயா யாவே ரெண்டுமே ஒன்று தான் அப்படி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? யார் சொல்ல முடியாது எப்படி ரெண்டுமே ஒன்றா இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நான் லைட்டாக டெஸ்ட் பண்ணுறேன். ரெண்டுமே எப்படி ஒன்றா இருக்கு? இருக்கின்றவராக இருக்கின்றேன். ஓகே, HYH. ஓகே ஓகே, கரெக்ட் தான், HYH. வேற சரி, ஓகே. எதனால இரண்டுமே ஒன்றாக இருக்கு அப்படின்னா, எபிரேய மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வினைச்சொல் இருக்கு. வினைச்சொல் ரூட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வேர்ப் ரூட். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த அயா அஷர் ஐயா யாவே ரெண்டுக்குமே வினைச்சொல்லாக இருக்கக்கூடிய, இல்லைன்னா வினைச்சொல்னுடைய வேறாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அயா, HYH.
அந்த HYH வந்து நீங்க வந்து எதுலயும் பார்ப்பீங்க அப்படின்னா அயா அஷர் அயாவிலையும் பார்ப்பீங்க, யாவேலையும் பார்ப்பீங்க. அப்போ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய பெயர், என்னுடைய நாமத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதுமே இருக்கிறேன். எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் இல்லை, ஒரு எண்டு கிடையாது. நான் ஏதோ திடீர்னு உருவாக்கப்பட்டவர் கிடையாது. நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பவர், ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து யாவே அப்படின்றார். இப்போ அந்த யாவேன்னு சொல்லும் பொழுதும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப் ரூட், வினைச்சொல், அதனுடைய அதே வேர்ப் ரூட்டை தான் இதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அயான்னு சொல்லும் பொழுது அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறாங்க. யாவேன்னு சொல்லும் பொழுது அது வந்து அயான்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், யாவேன்னு சொல்லும் பொழுது தேர்ட் பர்சன் சிங்குலர். சரிங்களா? சரி, இது ரொம்ப குழப்பமாக இருந்தால் நீங்கள் தனியாக, நான் முன்னாடியே சொன்னது போல் தனியாக என்கிட்ட வந்து கேளுங்க. இன்னும் நான் வந்து அதை உங்களுக்கு தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஈப்ரூ வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் அதை இப்போ நான் சொல்லி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஆனால் அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து அதை என்கிட்ட தனியாக இன்னும் ஆர்வம் இருந்துச்சுன்னா எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை அது வந்து மிகவும் ஒரு விசேஷமான, இல்லைன்னா தேவனுடைய நாமம் அது மிகவும் விசேஷமான ஒரு நாமமாக, ஒரு பெயராக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எல்லாருடைய பெயரும் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதே போல் ஒரு அடையாளம் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து மோசேன்னு சொன்னால், மோசே அப்படின்ற அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். தாவீது அப்படின்னா பிலவட் இல்லைங்களா? பிலவட். அதே போல் தமிழ் பெயர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைங்களா? தமிழ் பெயரில் வந்து சில பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கும் என்ன இருக்கும்? ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் தேவனுடைய பெயர் மட்டும்தான் வினைச்சொல்லே என்னவா இருக்கு? பெயரா இருக்கு இல்லைங்களா? வேர்பே பெயரா இருக்கு இல்லைங்களா? நான் முன்னாடியே சொன்னது போல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்றது தான் தேவனுடைய பெயரே, அந்த மாதிரி இல்லைங்களா? அப்போ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றது தான் என்னவா இருக்கு? தேவனுடைய பெயரா இருக்கு. அவர் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பவர். ஸோ ஆகவே தேவன் இதை தெளிவாக புரிய வைப்பதற்காக தான் மோசே கிட்ட முதலாவது அவருடைய பெயருக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அந்த பெயரையும் அவர் வந்து வெளிப்படுத்துறாருன்றதை நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம், மோசே காலம் வரைக்கும். இனிமேல் நம்ம கவர் பண்ண வேண்டிய சில காலங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, மோசே காலத்திலிருந்து பாபிலோனின் அடிமைத்தனம் போன அந்த காலம் வரைக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த காலம் வரைக்கும் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து முடிவு காலம் வரைக்கும் இருக்கு. முடிவு காலத்திலிருந்து ராஜ்யம் வரைக்கும் இருக்கு. ஸோ ஆகவே இன்றைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாமே பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சில சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீங்க. 2-3 காலங்களை நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது சொல்லப்போனால் ஒரு காலத்தை தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காலத்தை கொஞ்சம் ஆர்வமாக இல்லைன்னா கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிப்போம். சரி, முதலாவது இந்த மோசே காலத்திலிருந்து பாபிலோனின் அடிமைத்தனம், இந்த காலம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இப்போ மோசே காலத்தில் நமக்கு நன்றாகவே தெரியுது, தேவன் தன்னுடைய பெயருக்கான அர்த்தத்தை சொல்லிட்டார், பெயரை சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தேவன் வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்ல போனால் 2 காரியங்களை வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒன்று, அவருடைய பெயரை வந்து அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க வந்து வீணாக பயன்படுத்தக்கூடாது. அவருடைய பெயரை வந்து அவமதிக்க கூடாது. அவருடைய பெயரை வந்து கண்டபடிக்கு பயன்படுத்தக்கூடாது. முதலாவது விஷயம். 2வது வந்து தேவன் என்ன சொல்ற அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு பதிலாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை நீங்க வணங்கக்கூடாது. உண்டு பண்ணவும் கூடாது, நீங்க என்னவும் செய்யக்கூடாது? வணங்கவும் கூடாதுன்றார். பாருங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எக்ஸோடஸ் 20:1 தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, கிளியரா சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். போதும். அப்புறம் 7வது வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பாருங்க, இங்க நீங்க பார்க்க வேண்டிய இல்லைன்னா கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் கர்த்தர்னு சொல்ற இடம் எல்லாம் என்ன வார்த்தை? யாவே. அப்போ 2 காரியத்தை முக்கியமா தேவன் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு நிகரா ஒரு விக்கிரகத்தை, ஒரு கடவுளை நீங்க உண்டு பண்ணி நீங்க என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அதே போல அதை உண்டு பண்ணவும் கூடாது. முதலாவது விஷயம் சொல்றாரு. 2வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய பெயரை நீங்க என்ன செய்யக்கூடாது? வீணாக வழங்கக்கூடாது, வீணாக அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன்? நிச்சயமா தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இப்படி தேவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த இஸ்ரேல் மக்கள் கிட்ட தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்கு அப்படின்னா, அவருக்கு நன்றாகவே தெரியும் இஸ்ரேல் மக்கள் இப்ப எந்த இடத்துல போய் அவங்க செட்டில் ஆறாங்க? கானான் தேசத்தில் அவங்க செட்டில் ஆறாங்க. அவங்க அந்த இடத்துல தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லைன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கானானியர்கள் பார்த்தோம்னா பல வகையான தெய்வங்களை வழிபட்டு கொண்டு வந்த ஒரு தேசத்தார் இல்லைங்களா? ஆகவே தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 காரியத்தை சொல்லிட்டு தேவன் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் வாசமா இருக்க போறேன். நீங்க என்னை தொழுது கொள்வதற்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு இடத்தை தெரிந்து எடுக்க போறேன். ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? என்ன நீங்க என்ன செய்யுங்க? நீங்க என்ன தொழுது கொள்ளுங்க, என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது மற்ற தேசத்தார் போல இல்லைன்னா கானானியர் போல நீங்க ஒரு வேற ஒரு மலைக்கோ இல்லைன்னா வேற ஒரு இடத்துக்கோ தண்ணீருக்கோ இப்படிலாம் போய் அங்க போய் கடவுளை வழிபட வேண்டாம். நான் ஒரு இடத்த உண்டு பண்றேன். அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? என்ன நான் சொல்றபடி நீங்க என்ன செய்யுங்க? என்ன வழிபடுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா தேவன் எதற்காக அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, கொஞ்சம் யோசித்து பார்த்தா மற்ற தேசத்தாரெல்லாம் கடவுளை வழிபடணும் அப்படின்னா ஒரு முறை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா அந்த முறை சரியான முறை கிடையாது தான், கண்டபடிக்கு இருக்கு இல்லைங்களா? ஆகவே தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, சரியான வகையில் நீ என்ன செய்ய, என்ன தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நீங்க என்ன தொழுது கொள்ள, அந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, என்ன ஆராதிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு இடம் தான் என்னது? முதலாவது ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கல். இப்ப டேபர்நாக்கல், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கேயுமே சொல்ல போனால் தேவன் தன்னுடைய பேரை எழுத சொல்லலை. அவருக்கு நல்லா தெரியும் இவனுங்க பேர் என்ன செய்வாங்க? வீணா பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த இடத்துல என் பேர் எழுது அப்படிலாம் சொல்லலை. மாறாக எங்க அவர் பயன்படுத்த சொல்றாரு அப்படின்னா, பிரதான ஆசாரியனுடைய நெற்றியில் இல்லைங்களா ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அந்த இடத்துல பிரதான ஆசாரியன் அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இல்லைன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவன் செல்லும் பொழுதெல்லாம் அவன் எதை போட்டிருக்கணும்? யாவேன்ட்டு அவருடைய பேரை போட்டிருக்கணும் இல்லைங்களா? ஸோ பாருங்க, அது ஒரு வசனத்தில் இருக்கு. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. டியூட்ரானமி 12:1 வாசிங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களை எல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளை கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து
நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. பாருங்க, அப்ப என்ன சொல்றாருன்னா தேவன், நான் சொன்னது போல நீங்க வேற வேற இடத்துக்குலாம் போய் கடவுளை என்ன செய்ய தேவையில்ல, வழிபட தேவையில்ல. நான் சொல்ற இடத்தில் நீங்க என்ன செய்யுங்க, என்னை வழிபடுங்க. அந்த இடத்துல நீங்க வழிபடும் பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க மற்ற தெய்வங்களை பார்த்து அவங்க இப்படி வழிபடுறாங்களேன்னு சொல்லிட்டு அது பின்னாடி என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீங்க என்ன செய்யுங்க, செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கிறாரு. அப்படி ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு. முதல் பிரதான ஆசாரியன் யாரு, ஆரோன் இல்லைங்களா. ஆரோன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக நுழையும் பொழுதெல்லாம் நெற்றியில் எதை வச்சிருக்கணும்ன்றாரு, இந்த யாவேன்ற அவருடைய அந்த அந்த மிக உயர்ந்த அந்த நாமத்தை வைத்திருக்கணும்ன்றார். பாருங்க, யாத்ராகமம் 28:36 இருந்து வாசிங்க. எக்ஸோடஸ் 28:36 இருந்து வாசிங்க. பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. பாருங்க, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கணுமா, ஓகேங்களா. எபிரேயத்தில் எப்படி இருக்குன்னா ஹோலி டு யாவே, கர்த்தருக்கு பரிசுத்தம், யாவேக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் தேவனுடைய அந்த நாமம் நெற்றியில் அவர் ஒரு பட்டத்தில் இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு ஷீல்டு போட்டு அவர் கட்டி அதை போட்டுட்டு தான் என்ன செய்யணும், அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக நுழையணும். அப்போ முதலாவது யாவேன்ற அந்த பெயர் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய நெற்றியில் அது எழுதப்படுவதாக நாம் பார்க்குறோம். ரெண்டாவது பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியன் இல்லைன்னா ஆசாரியர்கள் மக்களை ஆசிர்வதிக்கும் பொழுது, அவங்கள பிளஸ் பண்ணும் பொழுது, அப்போ எப்படி பிளஸ் பண்ணணும்னு சொல்றாருன்னா தேவன் பாருங்க, என்ன ஆகுமோ 6ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நம்பர்ஸ் 6:23 வாசிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. பாருங்க, தேவன் சொல்ற, நீங்கள் இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். பாருங்க, யாவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அப்புறம் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். பாருங்க, அவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை, என் பெயரை இஸ்ரேல் புத்திரர் மத்தியில் என்ன செய்யணும், கூற கடவர்கள் சொல்லணும் அப்படின்றாரு. அதை அவர்கள் கேட்கும்படியாக பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்யணும், அவருடைய நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றார். அப்போ யாவேன்ற அந்த பெயர் அது பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க எழுதப்படல, மாறாக பிரதான ஆசாரியர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அதை பேசுறாங்க. அதே போல அவங்க நெற்றியிலே என்ன செய்யறாங்க, அதை வைத்து கொள்கிறார்கள் நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக இவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் மக்கள்லாம் தேவனுடைய நாமத்தை அவங்க காது கேட்க கேட்க அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியனை பார்த்து அவருடைய நாமத்தை அவங்க வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக தேவனுடைய நாமத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் தேவன் தெளிவாக என்ன சொல்லிட்டாரு, நீங்க எப்படி அதை பயன்படுத்தக்கூடாதுன்றாரு, அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, காலம் செல்லுது, மோசேயை மரிக்கிறாரு, அதுக்கப்புறம் யோசுவா வராரு. அப்போ யோசுவா வரும் பொழுது எந்த காலம் அது ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இதையே 2 காலமாக நம்ம பிரிக்கலாம் இல்லைங்களா. அதாவது மோசே காலத்திலிருந்து பாபிலோனின் அடிமைத்தனம், இந்த காலத்தையே 2ஆக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா நியாயாதிபதிகள் காலம், இன்னொன்று ராஜாக்கள் காலம் இல்லைங்களா. ஜட்ஜஸ் பீரியட் அண்ட் கிங்ஸ் பீரியட். புரியுதா? நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் நியாயாதிபதி யாரு, ஒத்தானியேல் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கடைசி நியாயாதிபதி யாரு, சாமுவேல் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த நியாயாதிபதிகள் காலம் தொடங்குவதாக நாம் பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் காலத்துல தான் சொல்ல போனால் தேவனுடைய நாமம் பயங்கரமா இல்லைன்னா யாவேன்ற அந்த பெயர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக நாம் பார்க்கிறோம்.
தெபோரா தெரியும் இல்லைங்களா, நியாயாதிபதியாகிய தெபோரால் அவங்க வந்து தேவனை துதிக்கும் பொழுது இப்படியாக துதிக்கிறாங்க. பாருங்க, நியாயாதிபதிகள் 5:1 வாசிங்க. ஜட்ஜஸ் 5:1. அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளை செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக, யாவேக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது. அப்புறம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது. பாருங்க எப்படிலாம் பாடியிருக்காங்க பாருங்க இல்லைங்களா. இந்த பாடலில் அவங்க யாவே யாவேன்ற அந்த பெயரை வந்து ரொம்ப பகிரங்கமாக அவங்க வந்து பயன்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அவ்வளோ ஒரு உயர்வான நாமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாடலில் அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிந்த நியாயாதிபதியாகிய கிதியோன், அவர் என்ன செய்யறாருன்னா தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துறாரு இல்லைங்களா. என்னன்னு பயன்படுத்துறாரு? யாவே ஷாலோம் அப்படின்னு பயன்படுத்துறாரு. சமாதானம், யாவே சமாதானம் அப்படின்னு, சமாதானத்தின் தேவன் அப்படின்றார் இல்லைங்களா. எதற்காக கிதியோன் அதை பயன்படுத்துறாரு அப்படின்னா, கிதியோன் வந்து கர்த்தருடைய தூதனையே பார்த்துட்டாரு, யாவே தேவனுடைய தூதனை பார்த்துட்டாரு. அப்போ அவர் நினைச்சுக்கிறாரு நம்மளுக்கு என்னதான், மரணம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் அந்த கர்த்தருடைய தூதன் யாரு, அவருடைய மகிமை என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப அவரையே வந்து இவர் பார்த்துட்டாரு அப்படின்னும் பொழுது இவருக்கு ஒரு கலக்கம் வந்துருது, நம்ம செத்து போயிடுவோமோ, ஏன்னா கர்த்தருடைய தூதனையும் நம்ம பார்த்துட்டோமே முகமுகமா, நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு அவர் பயந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் செய்யலை அப்படின்ன உடனே அப்போ என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல என்னன்னு பேர் வைக்கிறாரு? யாவே ஷாலோம்னு வைக்கிறார். பாருங்க, நியாயாதிபதிகள் 6:24, ஜட்ஜஸ் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, பாருங்க, அங்கே கிதியோன் யாவே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யாவே ஷாலோம் என்று பெயரிட்டான். அதற்கு யாவே ஷாலோம் என்று பெயரிட்டான் இல்லைங்களா. கிதியோன் வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே யாவே ஷாலோம் என்று பெயரிட்டான்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு தெரிந்த இன்னொரு நியாயாதிபதி யாரு அப்படின்னா சிம்சோன் இல்லைங்களா, சாம்சன். சிம்சோன் வந்து நம்மளுக்கு தெரியும், அவர் வந்து பெலிஸ்தியர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாரு. அவருடைய பலன் எல்லாமே முறிந்து போகுது. கடைசியாக வந்து அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாரையும் வந்து சாகடிப்பதற்காக சிம்சோன் என்ன செய்கிறாரு? அவர் வந்து அந்த 2 தூண்களை பிடிச்சி இழுக்கிறார் இல்லைங்களா. அப்போ அந்த 2 தூண்களை பிடிச்சு இழுப்பதற்கு முன்பாக சிம்சோன் வந்து யாவே தேவனை பார்த்து ஒரு விண்ணப்பம் பண்றார் இல்லைங்களா. பாருங்க, நியாயாதிபதிகள் 16:28, ஜட்ஜஸ் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களின் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. பாருங்க, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சிம்சோன் வந்து தன்னுடைய மரண தருவாயில் யாவே தேவனை பார்த்து என்ன கேட்டிருக்கிறார்? விசேஷித்த பலனை கேட்டிருக்கிறார் இல்லைங்களா. அவருடைய பலன் வந்து முடியல இருந்துச்சு நமக்கு தெரியும். ஆனா அது போனதுக்கு அப்புறம் சர்வ வல்லமையான தேவனாகிய யாவே தேவனை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு இப்ப கடைசி ஒரு விஷயம் மட்டும் என்ன செய்யுங்க, அந்த பலனை தாங்க, இந்த பெலிஸ்தியரை நான் என்ன செஞ்சிடறேன்னா முற்றிலும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெபிக்கிறாரு. அப்போ ஜெபித்த உடனே தேவனுடைய வல்லமை, அந்த பலன் அவர் மேலே இறங்குது. அப்படி இறங்கின உடனேயே அந்த பெலிஸ்தியர்களுடைய அந்த வீடு இல்லைங்களா, அது எல்லாமே அழிக்கப்பட்டது. அவரும் ஆண்டு போனார், பெலிஸ்தியர்கள் அநேகர் அங்கே மரித்து போனாங்கன்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மோசே காலத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை வழிபட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலகட்டத்தில் தேவனை வந்து ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக தான் வழிபட்டாங்க. ரொம்ப சரியா வழிபடலைன்னா கூட வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பெயரை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தெளிவாக ஞாபகம் வைத்து அதை வந்து உச்சரிக்கிறாங்க. தேவனுடைய பெயரை வந்து அவங்க
தொழுது கொள்றாங்கன்றதை நாம் வந்து பார்க்கிறோம். அதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளை எழுப்பி மக்கள் மத்தியில் அவருடைய பெயரை வந்து என்ன செய்யறாரு, தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பெயரை வந்து அவங்களுக்கு காதுகள் கேட்க கேட்க அவங்க வந்து சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. மக்களும் அவருடைய பெயரை மறக்காம வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நியாயாதிபதிகள் காலம் முடிந்ததுக்கு அப்புறம் யாருடைய காலம் தொடங்குது? நம்மளுக்கு தெரியும், சாமுவேல் காலகட்டத்தில் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சவுல் ராஜா வராரு. சவுல் ராஜாவும் வந்து பார்க்கும் பொழுது தேவனை வழிபடுறாரு. அதுக்கப்புறம் யார் வரா? தாவீது ராஜா வராரு. இப்ப தாவீது ராஜா வரும் பொழுது சொல்ல போனால் இந்த ராஜாக்கள் காலகட்டத்தில் இனிஷியல் இல்லைன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஓரளவுக்கு கடவுள் மேல ஒரு பயபக்தியோடு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தை வந்து வீணாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதுல ரொம்ப தெளிவா இருந்தவர் வந்து யாருன்னா தாவீது தான், இல்லைங்களா? பெலிஸ்தியருடைய அந்த கோலியாத் அவன் வந்து இஸ்ரேலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, அப்போ தாவீது வந்து ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிறவர் சின்ன பையன் போய் அவருக்கு விரோதமா நிற்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது சொன்ன அந்த ஒரு வைராக்கியமான வார்த்தை, அந்த இடத்துல தாவீது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீ வந்து பட்டயத்தோடும் ஈட்டியோடு வர, ஆனா நான் யாருடைய பெயர்ல வரேன்? நான் வந்து ஒரு நாமத்துல வரேன். அது நாமம் என்னன்றதையும் அவர் வந்து சொல்றாரு. ரொம்ப பகிரங்கமா அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 17:45 இருந்து வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாருங்க, பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேலில் ஒரு தேவன் உண்டு அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து சேனைகளின் கர்த்தர்ன்னு இருக்கு தமிழ்ல, ஆனா சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப வேர்ல்ட் இங்கிலீஷ் பைபிள் அப்படின்ற மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கு. Then David said to the Philistine, you come to me with a sword, with a spear and with a javelin, but I come to you in the name of Yahweh of armies. என்ன சொல்றாரு? I come to you in the name of Yahweh of armies, the God of the armies of Israel, whom you have defied. நீ யாவேன்ற அந்த பெயரை வந்து நீ சாதாரணமா நீ நினைச்சிட்ட, நீ சாதாரணமா அதை வந்து நீ யோசிச்சு வச்சிருக்கிற. நான் அந்த பெயர்ல தான் நான் வரேன். நான் வந்து என்ன செய்ய போறேன், இன்றைக்கு இஸ்ரேல்ல ஒரு தேவன் இருக்கிறார்ன்றதை நீ என்ன செய்ய போற, நீ வந்து அறிந்து கொள்ள போற, உணர்ந்து கொள்ள போற அப்படின்றார். இந்த இடத்துல வந்து யாவே ஆஃப் ஆர்மிஸ், அதே போல வந்து இன்னும் அநேக மொழிபெயர்ப்புகளில், அதாவது லெகசி ஸ்டாண்டர்ட் பைபிள், அதே போல இன்னும் சில மொழிபெயர்ப்புகளில் யாவேன்ற அந்த பெயர் வந்து சரியாக அது வந்து பயன்படுத்தி இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ தாவீது அந்த கோலியாத்தை முறியடிக்க போகும் பொழுது அவர் பயன்படுத்தின அந்த தேவனுடைய நாமம் என்னவா இருக்கு? யாவேன்ற அந்த நாமத்தை அவர் சரியாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதே போல நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும், ஒவ்வொரு இந்த மாதிரியான கூடுகையை நம்ம வந்து தொடங்கும் பொழுதும் நம்ம வந்து முதல்ல சொல்ற வார்த்தை என்னது? அல்லேலூயான்னு சொல்றோம், இல்லைங்களா? இந்த அல்லேலூயான்ற வார்த்தையை வந்து கரெக்டா இந்த ரைம்ல, இல்லைங்களா, ரிதம்ல கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா தாவீது தான். சொல்ல போனால் சங்கீதத்தில் தான் வந்து முதல் அல்லேலூயா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, சங்கீதம் 104:35, சாம் 104:35, சங்கீதம் 104:35. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா. அப்புறம் சங்கீதம் 135:1 வாசிங்க. சாம் 135:1. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். பாருங்க, அல்லேலூயா எபிரேயத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லேலு அப்படின்னா பிரைஸ். தாவீது என்ன செஞ்சிட்டாரு, காடை வந்து ரொம்ப செல்லமா யாவேன்னு கூப்பிடாம பாதியா யா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைங்களா? ஸோ
அந்த யாவேனுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் யா. ஓகேங்களா? இங்கே யோசிக்க வேண்டியது என்னன்னா, வீணா அவர் அதாவது அவருடைய பெயரை வந்து அவர் வீணா பயன்படுத்தல, மாறாக துதிப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது அவர் எப்படி பயன்படுத்துறார் அப்படின்னா அல்லேலூயா. அப்ப நம்ம அல்லேலூயான்னு நம்மலாம் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சொல்லும் பொழுது யாரை தான் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரை தான் துதித்துட்டு இருக்காங்க? யாவே தேவனை துதித்து கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? நிறைய பேர் உலக மக்கள் வந்து அல்லேலூயான்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய ஒரு களங்கத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நாமத்திற்கு நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ தெரியாது, ஆனால் அவங்களுக்குலாம் தேவன் புரிய வைக்க போறார் ஒரு நாள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுவும் தெளிவாக வசனத்தில் இருக்கு. எப்போ புரிய வைக்க போறாரு, யார் மூலமாக புரிய வைக்க போறாருன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வசனத்தின் ரீதியாக. ஆனால் அல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லேலூ அப்படின்னா பிரைஸ், யா அப்படின்னும் பொழுது யாவே தேவனுடைய அந்த பெயருக்கான சுருக்கம் தான் யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்லேலூயா பிரைஸ் யாவே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது தன்னுடைய பாடல்களில் அதிகமாக அதை பயன்படுத்தி இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ தாவீது ராஜா வந்து போனதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா வராரு. சாலமோன் ராஜாவும் சொல்ல போனால் யாவே தேவனை குறித்து நிறைய காரியங்களை பேசுறாரு இல்லைங்களா? நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? தெரிந்த வசனம் வந்து வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக்சுவலாக வந்து யாவேக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்றாரு சாலமோன். அதே போல இன்னொரு வசனத்தை கூட வேணா வாசிப்போம். நீதிமொழிகள் 18:10, ப்ராவர்ப்ஸ் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாருங்க, யாவே தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதில் ஓடி எப்படி இருப்பானா? சுகமாயிருப்பான் அப்படின்றார். அப்போ சாலமோனுக்கும் அந்த தெளிவு இருக்கு. தேவனுடைய நாமத்தை குறித்ததான அந்த பயம், அந்த பக்தி, அது எல்லாமே சாலமோனுக்கும் இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. நம்ம இன்றைக்கு கூட ஆலயத்தை குறித்து பார்த்தோம், முதலாம் ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது சாலமோன் வந்து ஒரு விசேஷித்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் இல்லைங்களா? இப்ப முதலாவது வந்து பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக தேவனை வழிபட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் பொழுது தேவனை வழிபடுவதற்காக ஒரு இடத்தை வந்து உண்டு பண்ணுவதற்காக தான் அந்த முதலாம் ஆலயம் வந்து கட்டப்பட்டுச்சு. அந்த முதலாம் ஆலயம் கட்டப்படும் பொழுது இந்த சாலமோன் தேவன் கிட்ட ஒரு ஜபத்தை, விசேஷமான ஒரு ஜபத்தை ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 8:28 இருந்து வாசிங்க. 1 Kings 8:28-29. என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்க என்ன சொல்றாரு, உம்முடைய நாமம் எந்த இடத்துல வந்து பிரசனமாகணும்ன்றாரு? இந்த இடத்தில். மீண்டுமாக அந்த கடைசி வசனத்தை வாசித்த வசனத்தை. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி. பாருங்க, உம்முடைய அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்க, என்னுடைய நாமம் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் சொன்ன இந்த ஸ்தலத்தின் மேல், இந்த இடத்துல, ஏன்னா எனக்காக ஒரு இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வழிபடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? எப்போ சொன்னாரு? மோசே காலத்திலேயே சொல்லிட்டாரு. அதே போல அதை தான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல சாலமோன் சொல்றாரு. நீங்க முன்னாடி அப்படி சொன்னீங்களே தேவனே, அதே போல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இப்ப இந்த ஒரு ஆலயத்தை வந்து உங்களுக்காக கட்டி இருக்கிறேன். ஆகவே உங்களுடைய நாமம் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுவதனால இந்த நாமத்திற்காக நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாமம் இந்த இடத்துல பயன்படுத்துவதற்காக யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து உங்களை வழிபடுறாங்களோ அவங்கள என்ன ஆகணும்? ஆசீர்வதிக்கப்படணும், அவங்கள பிளஸ் ஆகணும். எப்படி? போத் பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. யாரெல்லாம் இந்த நாமத்தை தேடி இந்த ஆலயத்துக்குள்ளாக வராங்களோ அவங்கள என்ன ஆகணும்? அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்கான மறுமைக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க கொடுத்து என்ன செய்யுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கூட தேவனுடைய நாமத்தை வைத்து இப்படி கூடுறோம் இல்லைங்களா? அப்போ கூடும் பொழுது தேவனுடைய நாமத்தை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப தேவன் நிச்சயமாக நம்மள என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார்.
அந்த பயபக்தியோடு அந்த ஒரு நடுக்கத்தோடு தேவனை வந்து நாம் தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நாம் வழிபடும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய நாமம் வந்து எப்படிலாம் வந்து ராஜாக்கள் காலகட்டத்தில் தாவீது அப்புறம் சாலமோன் பயன்படுத்தினாருன்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் சொன்ன அந்த 2 காரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, தேவன் என்ன சொல்றாரு? என் பேரை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, வீணாக வணங்காதீங்கன்றாரு. 2வது வந்து நீ விக்கிரகங்களெல்லாம் வழிபட்டு என் பேரை வந்து நீங்க கெடுக்காதீங்க, என் பேரை வந்து அவமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சாலமோன் மரித்ததுக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் என்ன ஆகுது? 2ஆக உடையுது. அப்படி 2ஆக உடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தேவனுடைய பெயரை வந்து இவங்க வீணாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, சாலமோன் மரித்ததுக்கு அப்புறம் அவனுடைய குமாரரான ரெகோபெயாமா இருக்கலாம், யெரொபெயாமா இருக்கலாம், இவனுங்க 2 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு விரோதமான பாவங்களில் ஈடுபடுறாங்க. நம்ம பார்த்த யெரொபெயாம் என்ன செய்யறான்? தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுறான். அவன் வந்து ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட என்ன சொல்றான்? இந்த கன்றுக்குட்டிகள் தான் உங்களை கடவுள் எகிப்திலேருந்து கொண்டு வந்த கடவுள் ரீப்ளேஸ் பண்றான் இல்லைங்களா? ஏன்னா எகிப்திலேருந்து கொண்டு வந்த கடவுள் வந்து யாவே கிடையாது, யாரு தான்? இந்த கன்றுக்குட்டிகள் தான் அப்படின்றான். பாருங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 Kings 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். பாருங்க என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த யெரொபெயாம் இஸ்ரேல் மக்கள் யூதாக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி காடுக்கு ரீப்ளேஸா என்ன செய்யறான்? அதை வந்து மாற்றுவதற்காக தேவனுடைய நாமத்தை மக்கள் வேற வழியில வந்து தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த 2 கன்றுக்குட்டிகளை அவன் வந்து உண்டாக்கி மக்களை வணங்க வைக்கிறான் இல்லைங்களா? ஸோ அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வந்து இந்த கன்றுக்குட்டிகளை வணங்குறாங்க. யாருக்கு பதிலா? யாவே தேவனுக்கு பதிலாக இந்த கன்றுக்குட்டிகளை வணங்குறாங்க. இதை தான் தேவன் வந்து செய்யாதீங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக தேவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம் இதுதான், இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இன்னொரு வசனம் கூட வேணா வாசிக்கலாம். உபாகமம் 5:8-9 வாசிங்க. டியூட்ரானமி 5:8-9. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்புறம் 11வது வசனம் வாசிங்க அதே அதிகாரத்தில். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பாருங்க, மறுபடியும் இந்த ஒரு காரியத்தை தேவன் சொல்ற. யாத்திராகமத்திலையும் நம்ம பார்க்கிறோம், அதே போல வந்து உபாகமத்திலும் நம்ம பார்க்கிறோம். ஆனா எதை தேவன் வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் யார் செஞ்சிருக்கா? இந்த இடத்துல யெரொபெயாம் வந்து செஞ்சிருக்கான். இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவங்களுடைய டவுன்ஃபால், இவங்களுடைய வீழ்ச்சி வந்து மிகவும் அதிகமா இருக்கு. அதாவது அதாவது ராஜ்யம் 2ஆக பிரியப்பட்டது. இஸ்ரேலர்களா இருக்கலாம், யூதா மக்களா இருக்கலாம். இருவருமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? பல வகையான விக்கிரகங்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அநேக புது புது விக்கிரகங்கள்லாம் இவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தை பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? டெம்ப்ட் ஆகி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வழிபட்ட கடவுள் தான் நம்மளுக்கு தெரிந்தபடி பாகால், தாகோன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அநேக இப்படிப்பட்ட விக்கிரகங்களை வந்து இவங்க வந்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் குறிப்பாக இவங்க வந்து எந்த ஒரு விக்கிரகத்தை வந்து வணங்கினாங்க அப்படின்னா, சொல்லப்போனால் ஒரு விக்கிரகத்தை வந்து இவங்க அதிகமாக வழிபட ஆரம்பிச்சாங்க. அது வந்து தேவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. தேவனுக்கு வந்து மிக பெரிதான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. அது என்ன விக்கிரகம் இல்லைன்னா என்ன ஒரு கடவுள் அப்படின்னா, அஷரா அப்படின்ற ஒரு கடவுள். என்ன கடவுள்? அஷரா. என்ன இந்த பேரை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பைபிளில் இருக்கு இந்த பெயர். ஓகே, இப்போ இந்த அஷரானால தான் சொல்ல போனால் என்ன நடந்துச்சுன்றதை நான் முடியும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள போறீங்க. ஓகே, இந்த அஷரான்ற ஒரு கடவுளை தான் இவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஷரான்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, தோப்பு விக்கிரகம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்னன்னு பயன்படுத்துகிறாங்க? தோப்பு விக்கிரகம். இந்த கடவுள் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண் கடவுள். ஆக்சுவலாக
என்னது? ஒரு பெண் கடவுள், ஒரு காடஸ். இந்த கடவுளை இவங்க எப்படிலாம் வழிபட்டாங்க அப்படின்னா, மரத்து கீழே இந்த கடவுள் மாதிரி ஒன்று உருவத்தை உண்டு பண்ணி வழிபட்டிருக்காங்க. அதே போல் ஒரு கம்பத்தை, ஒரு கம்பம் மாதிரி இல்லைங்களா, ஒரு போல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு பெண் கடவுள் மாதிரி இந்த கடவுளை வந்து உண்டு பண்ணி அதை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இந்த கடவுள் வந்து நமக்கு நல்ல என்ன கொடுக்கும்? குழந்தை ஆசீர்வாதங்களை கொடுக்கும், கற்பத்தின் கனியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அஷரா இல்லைன்னா தோப்பு விக்கிரக கடவுளை தான் சொல்லப்போனால் இஸ்ரேல் மக்கள் விடவே இல்லை, ரொம்ப பிடிச்சிக்கிட்டாங்க கெட்டியா. தேவன் வந்து என்ன பிடிச்சிக்கோங்கன்னா, இவங்க எதை பிடிச்சிக்கிட்டானுங்க? இந்த தோப்பு விக்கிரகத்தை பிடிச்சிக்கிட்டாங்க இல்லைங்களா. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாமா இருக்கலாம், ரெகோபெயாமா இருக்கலாம், ரெண்டு பேருமே இந்த கடவுளை வந்து வழிபட்டோ இல்லைன்னா வழிபடுவதற்கோ, மக்கள் வழிபடுவதற்கோ காரணமா இருந்தாங்க. பாருங்க, 1 ராஜாக்கள் 14:15 வாசிங்க. 1 கிங்ஸ் 14:15. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால். பாருங்க, தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு என்ன செஞ்சிட்டாங்க? கோபம் உண்டாக்கிட்டாங்க. யாராவது இங்கிலீஷ்ல அந்த வசனத்தை வாசிங்களா? இங்கிலீஷ்ல அவங்க இல்ல, பின்னாடி போயாச்சு. வேற யாராவது வாசிங்க, டிசி சிஸ்டர். ம் என்ன செய்யறாங்க? They provoked the Lord by making அஷரா. அஷரான்ற இந்த கடவுளை வந்து வழிபட்டிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 22-23 1 ராஜாக்கள் 14:22-23. 22-23. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். பாருங்க, எங்கெல்லாம் நீங்க இந்த தோப்பு விக்கிரகம் பாக்குறீங்களோ அதெல்லாமே என்னதான்? அஷரா தான், இந்த பெண் கடவுள். ஓகேங்களா? அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, யூத தேசத்தாரும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி இவங்க எல்லாருமே வந்து யாரை வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க? இந்த அஷரா இல்லைன்னா தோப்பு விக்கிரகம் அப்படின்ற ஒரு அந்நிய கடவுளை வந்து இவங்க அதிகமாக வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிந்தபடி ஆகாப், எசபேல் இல்லைங்களா, இந்த 2 பேரும் சொல்லப்போனால் எசபேல் தான் ராணியாக இருந்து ஆளுகை செஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, தேவனுக்கு விரோதமாக. இவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கடவுளை, இந்த பெண் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, 1 ராஜாக்கள் 16:33. 1 கிங்ஸ் 16:33. ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் இல்லைங்களா, செய்து வந்தான். அப்புறம் 1 ராஜாக்கள் 18:19 வாசிங்க. 1 கிங்ஸ் 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கொண்டு வர ஆட்கள் அனுப்பும் என்றார். பாருங்க, எலியா வந்து நம்மளுக்கு தெரிந்தபடி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் சொல்றாரு இல்லைங்களா, யாவே தேவன், யாவே தேவன் சொல்லும் பொழுது எதனால அதை சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆகாபினுடைய, எசபேலினுடைய இந்த மனிதர்கள், இந்த ஆசாரியர்கள், இவங்க யாருடைய ஆசாரியர்கள், யாருடைய ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, தோப்பு விக்கிரகத்தினுடைய ஊழியக்காரர்கள், பாகாலுடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க. அது 450 பேரு. ஆனா இந்த தோப்பு விக்கிரகத்தினுடைய, அதாவது அசரா அப்படின்ற இந்த விக்கிரகத்தினுடைய ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? 400 பேரு. அப்ப இவங்களெல்லாம் அழிப்பதற்காக தான் எலியா என்ன சொல்றாரு, உங்க கடவுள் தான் பெரிய கடவுள், இல்லை யாவே தான் பெரிய கடவுளான்ட்டு என்ன செஞ்சிடலாம், போட்டி போட்டு பார்த்துடலாம், கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பதான் வந்து அந்த பலிபீடத்தை உண்டு பண்ணி அப்பதான் எலியா அந்த ஜெபத்தை விண்ணப்பிக்கிறாரு இல்லைங்களா. விண்ணப்பித்த உடனே என்ன ஆகுது, தேவனுடைய அந்த அக்கினி மேல இருந்து கீழே இறங்குது. அப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, கர்த்தரே தேவம் இல்லைங்களா, யாவே
தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, என்னதான் தேவன் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டு இருந்தாலும் இந்த மக்கள் இந்த அஷராவை விட்டு என்னவே செய்யல, அவங்க வந்து பின்வாங்கவே இல்லை. ரொம்ப உறுதியா என்ன செஞ்சிட்டாங்க, பற்றி கொண்டுட்டாங்க இல்லைங்களா. சொல்ல போனால் எல்லா ராஜாக்களும், இஸ்ரேல் ராஜாக்களும் சரி, யூத ராஜாக்களும் சரி, இந்த அஷரான்ற இந்த தோப்பு விக்கிரகத்தை அவங்க என்னவே செய்யல, விடவே இல்லை. பாருங்க 2 ராஜாக்கள் 13:6, 2 Kings 13:6. ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையாய் இருந்தது. பாருங்க, சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் நிலையாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த அஷரா இல்லைன்னா தோப்பு விக்கிரகம் அப்படின்ற அந்த வார்த்தை வரும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையும் கூடவே வருது. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கோபத்தை இவங்க என்ன செஞ்சாங்க, தூண்டுனாங்க. கர்த்தருடைய கோபத்தை இவங்க எழுப்புனாங்க, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சொல்ல போனால் மற்ற எந்த விக்கிரகத்தை சொல்லும் பொழுது கூட இந்த அளவுக்கு சொல்லலை. ஆனா எப்போல்லாம் இந்த அஷரான் வரும் பொழுதோ என்னன்னு வருது, கர்த்தருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, கோபத்தை தூண்டுனாங்கன்னு இருக்கு. பாருங்க 1 ராஜாக்கள் 14:15 வாசிங்க. 1 Kings 14:15. தண்ணீரில் நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்து அசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால், பாருங்க, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியால் எங்கெல்லாம் இந்த தோப்பு விக்கிரகம் வருதோ அங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அங்கெல்லாம் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, யாவேக்கு இவங்க என்ன செய்யறாங்களா, யாவே தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறாங்க. கேள்வி என்னன்னா, எதனால யாவே தேவன் இந்த தோப்பு விக்கிற பத்தி பேசினாலே அவருக்கு டென்ஷன் ஆயிடுறாரு, ஏன் வந்து அவர் கோவம் வந்துருது அப்படின்னும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பதிவை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 18th 19th செஞ்சுரியில் ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு எவிடன்ஸ் வந்து ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னா, 8ஆம் நூற்றாண்டுனா கிமு, இயேசு கிறிஸ்து வருவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஜாடியில எழுதப்பட்ட சில அந்த காரியங்கள் இல்லைங்களா, அந்த பதிவுகள் வந்து 18வது நூற்றாண்டுல, சொல்ல 18th செஞ்சுரி, இப்போ ஏடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஒரு 2-3 இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அந்த எழுதப்பட்ட அந்த வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா, blessing you by Yahweh and his Asherah அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு, blessing you by Yahweh and his Asherah அப்படின்னா என்ன புரியுது உங்களுக்கு? என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, யாவே தேவன் இருக்கிறாரு, அவர் மேல் காடு. ஓகே, அசரா ஃபீமேல் காட், பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லி யாவே தேவனை வந்து அஷராவோட இவங்க லிங்க் பண்ணிட்டாங்க. இதை நான் ஏதோ சும்மா அடிச்சு விடல, வசனம் இப்போ பார்க்க போறோம் நெக்ஸ்ட். பாருங்க எவ்வளோ பெரிதான ஒரு ப்ரொஃபானிட்டி பாருங்க. தேவன் வந்து அவருடைய பெயரை வந்து வீணாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய பெயரை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கெடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க போய் ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாவே தேவன் வந்து பரலோகத்தின் தேவனை, அஷரா வந்து பூலோகத்தின் தேவன். அதனால 2 ஆசீர்வாதம் நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு போல் சொன்ன இல்லைங்களா, கம்பம், அதை வந்து நட்டு வச்சு அதனுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா 2த்தையும் லிங்க் பண்றாங்களாம். அதாவது யாவேவும் அஷராவும் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க இருவரும் அந்த இடத்துல போய் நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதமும் வரப்போகுது, பூலோகத்தின் ஆசீர்வாதமும் வரப்போகுது இப்படின்னு சொல்லிட்டு யாவே தேவனையும் இந்த அஷராவையும் கணவன் மனைவின்னு சொல்லி ரொம்ப அபத்தமாக, ரொம்ப கேவலமாக இவங்க வந்து பண்ணிட்டாங்க. இது பண்ணது மட்டும் இல்லாம தேவனுடைய கோபம் உச்சத்துக்கு எப்போ போச்சு அப்படின்னா, மனாசேன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த அஷரான்ற இந்த கம்பத்தை எங்க கொண்டு போய் வச்சுட்டான் அப்படின்னா, யாவே தேவனுடைய அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்,
அதை வச்சிட்டோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 21:7, 2 Kings 21:7. இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரரோடும் சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். மனாசே என்ன செஞ்சிட்டான்? தேவனுடைய ஆலயத்துல அவன் என்ன சொல்லிட்டான்? மனாசே, கணவன் மட்டும் இருக்கிறாங்க, மனைவி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசராவை கொண்டு வந்து எங்க வச்சிட்டான்? ஆலயத்தில் வச்சிட்டான். அப்பதான் தேவன் முடிவு எடுக்கிறார், இந்த ஆலயம் எனக்கு வேண்டாண்டா. எப்போ என் பேரை வந்து இவனுக்கு கலகப்படுத்தினானுங்களோ, இந்த ஆலயத்தை வந்து நான் முற்றிலும் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். இந்த ஆலயம் வந்து ஒன்றுமில்லாம காலி பண்ண போறேன், இதை சிதைக்க போறேன், இதை எரிக்க போறேன். எனக்கு ஒரு பேர் இருந்ததே எனக்கு வேண்டாம் அப்படின்றார் தேவன். என் பேரை வந்து நான் வல்லமையா உச்சரிச்சேன், என் பேரை வந்து பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தினேன், ஆனா இனிமேல் என் பேர் இந்த பூமிக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்போ முடிவு எடுக்கிறார். பாருங்க, 2 ராஜாக்கள் 21:10 வாசிங்க, 21:10 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். பாருங்க, தேவன் என்ன செய்யறாரு? நான் இந்த ஆலயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனாசே இதுக்கு முன்னாடி செய்த எல்லாருடைய பாவத்தை காட்டிலும் கொடிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான்? இந்த தோப்பு விக்கிரகமான இந்த அஷராவை என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அப்போ முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஆலயம் பூமியில வேண்டாம், எனக்குன்னு ஒரு இடம் வேண்டாம். அதே போல இன்னொரு முடிவு எடுக்கிறாரு, என் பேரை இவனுங்க எல்லாம் மறக்கணும். எந்த பேரை? இதை பத்தி நான் பார்ட் 3ல சொல்றேன். தேவன் முடிவெடுக்கிறார், அவருடைய பெயர் யாவேன்ற அந்த பெயர் எல்லாரும் என்ன செய்யணும்? மறக்கணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்றாரு. அதையும் நான் வந்து அடுத்த பாகத்துல சொல்ல போறேன். அப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த மக்கள் இவ்வளவு கேடாக தன்னுடைய நாமத்தை அசிங்கப்படுத்தினதுனால அவர் இப்படிப்பட்டதான மிகப்பெரிதான ஒரு முடிவை எடுக்கிறார். ஒருவேளை அவங்க அன்னைக்கு பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த முதலாம் ஆலயம் நின்று இருந்திருக்கும் வல்லமையாக. எப்படி பிரமிட் ஆஃப் கீசா இருக்குதோ இல்லைன்னா காசா, அதே போல இன்னைக்கும் வந்து தேவனுடைய அந்த முதலாம் ஆலயம் நின்று கொண்டு இருந்திருக்கும். ஆனா இவர்கள் இவ்வளவு கொடிய பாவத்தை செஞ்சதுனால தேவன் அப்பொழுது முடிவெடுக்கிறார். உடனே அழிக்கலாம் தான் இருந்தாரு. ஆனா அந்த சமயத்துல தான் யோசியான்னு ஒரு ராஜா வந்தார். யோசியான்ற ஒரு ராஜா, ஜோஷியா இல்லைங்களா? அந்த ராஜா வந்து செய்த சில நல்ல காரியங்கள் நிமித்தம் தேவன் வந்து அவருடைய கோபத்தை உடனே வெளிக்காட்டல. பாருங்க, 2 ராஜாக்கள் 23:6-7 வசனங்கள். 2 Kings 23:6-7. தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கிதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கிதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். யார் இதை செய்யறா? யோசியா ராஜா. என்ன செய்யறாருன்னா, இந்த தோப்பு விக்கிரகத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாரு. இந்த அசரான்ற இந்த விக்கிரகத்தை இவர் வந்து அழிக்கிறாரு. இவர் அழித்து என்ன செய்யறாரு? அந்த ஆலயத்திலிருந்து சொல்ல போனால் மனாசே அந்த ஆலயத்துக்குள்ளாக இந்த தோப்பு விக்கிரகத்தை வச்சிருக்கான். அப்போ யோசியா என்ன செய்யறாரு? அந்த தோப்பு விக்கிரகத்தை ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அதை அழித்து போடுறாரு. இப்படி அவர் வந்து செய்யறாரு. ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் மரித்ததுக்கு அப்புறம், யோசியா மரித்ததுக்கு அப்புறம் மக்கள் மீண்டுமாக யாரை பிடிச்சு கொண்டாங்க? இந்த அசராவை பிடித்து கொண்டாங்க, தோப்பு விக்கிரகத்தை பிடித்து கொண்டாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள வைக்கல. ஆனா இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெளியில மக்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப எப்ப யோசியா மரித்தாரோ அதுக்கப்புறம் தேவன் வந்து உடனே இவர்களுக்கு வந்து முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செய்யறாரு? இந்த பாபிலோன் தேசத்தை அவர்களுக்கு விரோதமாக எழுப்புறாரு. பாருங்க, 2 நாளாகமம் 36:16 வாசிங்க. 2 Kings 36:16 வாசிங்க. 2 Chronicles 36:16
ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து. பாருங்க, அதாவது யோசியா மரித்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டு தான் இருந்தார். அனுப்பி கொண்டு இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா யாருமே என்ன செய்யல, அவருடைய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கல இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யோசியா மரித்ததுக்கு அப்புறம் கூட தேவன் தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை, தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. ஆனாலும் மக்கள் கேட்கல. அப்படி கேட்காததுனால தேவன் வந்து என்ன செய்யறாரு? அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். பாருங்க, கல்தேயர் யாரு? பாபிலோனியர்கள். கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதா பிரியரையும் தப்ப விடவில்லை. பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உள்ளே போய் விட்டாரு தேவன். ஏன்னா அவர் என்ன முடிவு எடுத்துட்டார்? என்னைக்கு நீ அஷ்ராவை உள்ள வச்சியோ அப்பவே இது என்ன ஆலயம் கிடையாது, இது என்னுடைய ஆலயம் கிடையாது. எப்போ என் பேரை நீ அவமதித்தியோ அப்பவே இது என் ஆலயம் இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் முடிவு எடுக்கிறாரு. அப்போ யார் எழுப்புறாரு? கல்தேயர்களை எழுப்புறாரு, பாபிலோனியர்களை எழுப்புறாரு. அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்குள்ளேயே வந்து இஸ்ரேல் மக்களை சாகடிக்கிறாங்க. அதே போல மிச்சமானவங்களை வந்து கைதியாக எங்க கொண்டு போறாங்க? சிறை கைதியாக அவங்க வந்து பாபிலோனுக்கு கொண்டு போவதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, தேவன் அவருடைய பெயர் வந்து இஸ்ரேலில் மதிக்கப்படணும்னு விரும்பினார் ஆக்சுவலா, இல்லைங்களா? இஸ்ரேல் அவருடைய பெயர்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம். அவருடைய பெயரை கேட்டா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசத்தாரும் என்ன ஆகணும்? பயப்படணும், நடுங்கணும். சொல்லப்போனால் அப்படிதான் இருந்துச்சு. எப்போ வந்து அவங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்களோ இல்லைங்களா? நம்ம ராகாப்லாம் பார்க்குறோம், தேவனுடைய பெயரை கேட்டு தான் நான் வந்து விசுவாசித்தேன்னு சொல்றாங்க ராகாப், இல்லைங்களா? உங்களுடைய தேவனை பத்தி நான் அறிந்து கொண்டேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. ஆனா இவங்க செய்த இந்த பாவத்து நிமித்தம், இந்த அஷரா போன்ற இப்படிப்பட்ட இந்த விக்கிரக பாவத்து நிமித்தம் தேவனுடைய பெயர் என்ன ஆயிடுச்சு? மக்கள் மத்தியில அது மிகவும் அவமதிக்கப்பட்டுடுச்சு. தேவனுடைய பெயர் அது வந்து அவமதிக்கப்பட்டுடுச்சு. எப்படி தேவனுடைய பெயரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சாதாரண கடவுள் அப்படின்னு உலகத்தார் எல்லாருமே, அப்போ இருந்த தேசத்தார் எல்லாருமே பேசுற அளவுக்கு அவருடைய பெயர் ஒன்றுமில்லாமல் அது வந்து அற்று போனதாக பார்க்கிறோம். அப்ப தேவன் ரொம்ப வேதனைப்படுறார், இல்லைங்களா? ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 22:32 வாசிங்க. லெவிட்டிகஸ் 22:32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பாருங்க, நான் எப்படி பண்றாரு? இஸ்ரேல் மத்தியில மதிக்கப்படக்கூடிய பரிசுத்தர்னு சொல்றாரு, இல்லைங்களா? ஐ வில் பி ரெஸ்பெக்டட் அப்படின்றாரு. ஆனா அப்படிப்பட்ட தேவனை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவ்வளவு கேவலப்படுத்தினதுனால தான் தேவன் முடிவு எடுக்கிறார், இவங்களை ஒன்றுமில்லாமல் அழிக்கணும், இந்த எருசலேம் ஆலயம் ஒன்றுமில்லாமல் அழிக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. பாருங்க, எசேக்கியேல் 36:17 வாசிங்க. 17-18. எசேக்கியேல் 36:17-18. எசேக்கியேல் 36:17-18. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். பாருங்க, இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு? நரகலான விக்கிரகம் சொல்றாரு, இல்லைங்களா? இந்த சொல்லப்போனால் இதனாலதான் நான் வந்து பாபிலோனியை எழுப்ப பண்ணினேன்னு சொல்றார் தேவன். இந்த இடத்துல நரகலான விக்கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான எபிரேய பதம் என்ன அப்படின்னா கிலூலிம் அப்படின்ற ஒரு வார்த்தை. கிலூலிம். ஓகே. ஸோ என்னன்னா விக்கிரகத்துக்கு வந்து நிறைய வார்த்தைகள் அதாவது எபிரேயத்தில் பயன்படுத்துறாங்க. நம்ம தமிழ்ல கூட விக்கிரகம் சொல்றோம், சிலைகள் சொல்றோம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிலூலிம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த கிலூலிம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கம்பு அப்படின்னு அர்த்தம், கம்பம் அப்படின்னு அர்த்தம், போல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? எதை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார் தேவன்? அந்த அஷராவை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு.
ஓகேங்களா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு, இந்த நரகலான இந்த அஷரா கடவுளை இவங்க வழிபட்டதுனால தான் நான் என்ன முடிவெடுத்தேன்றாரு, நான் வந்து இவர்களை பாபிலோனுக்குள்ளாக அடிமைகளாக நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன், இவர்களை வந்து அழிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, எந்த தேவன் தன்னுடைய வல்லமையான நாமத்தை மோசே காலத்துல வெளிப்படுத்தினாரோ, எந்த தேவன் வந்து தன்னுடைய நாமத்தை வீணாக வணங்கக்கூடாதுன்னு சொன்னாரோ, வீணாக பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ, விக்கிரகங்களுக்கு இணையாக அதை வைத்து பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ, இது எல்லாத்தையும் யார் செஞ்சிட்டா? இஸ்ரேல் மக்கள் ராஜாக்கள் காலகட்டத்தில் இதை வந்து செய்ததுனால தான் தேவன் வந்து செதேக்கியா ராஜாவினுடைய அந்த சமயத்துல முடிவு எடுக்கிறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, என்னுடைய பெயரை இவங்க என்ன செய்யக்கூடாது, இனிமேல பயன்படுத்தக்கூடாது, எனக்குன்னு ஒரு ஆலயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து தான் இந்த பாபிலோனியர்களை எழுப்புவதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நாம் சில ஆவிக்குரிய பாடத்தை மட்டும் கற்றுக்கொண்டு இந்த நாள் நாம் முடிக்கலாம். என்ன அப்படின்னா, சில ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, முதலாவது நம்முடைய தேவன் வந்து யாவே அப்படின்ற அந்த தேவன், அவருடைய பெயர் அது வந்து பரிசுத்தமான ஒரு பெயர். இப்ப நம்ம பார்த்த இந்த பாடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய பெயர் என்னவா இருக்கு? பரிசுத்தமா இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம வந்து கண்டபடிக்கு பயன்படுத்தக்கூடாது, கேலிக்காகவோ கிண்டலுக்காகவோ, இல்லைங்களா? இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து பயன்படுத்தினதுனால தான், தவறாக அவருடைய பெயரை வந்து பயன்படுத்தினதுனால தான் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல வந்துச்சு, இல்லைங்களா? மற்ற தேசத்தார் வந்து அதெல்லாம் பண்ணும் பொழுது அவங்க மேல தேவனுடைய, ஏன்னா அவங்க மேல ஏற்கனவே தேவனுடைய கோபாக்கினை இருக்கு. அப்ப தேவனை அறிந்த ஜனங்கள் அதை தவற பயன்படுத்தும் பொழுதுதான் என்ன வருதா, அவங்க மேல தேவனுடைய கோபாக்கினை வருது. அப்போ நாம் வந்து தேவனுடைய பெயர் யாவேன்ற அந்த பெயரை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பயன்படுத்தணும், கண்டபடிக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் அவருடைய பெயரை அறிந்திருப்பதே நமக்கு மிகப்பெரிதான ஆசீர்வாதமா இருக்கு, இல்லைங்களா? மிகப்பெரிதான ஒரு பிளஸ்ஸிங், இல்லைங்களா? எத்தனையோ பேருக்கு தேவனுடைய பெயர் தெரியல, தேவனுடைய நாமம் தெரியல, என்னென்னமோ நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நாம் அவருடைய பெயரை அறிந்திருப்பதும், அவருடைய பெயரை நாம் இந்த சபையில் இந்த இடத்துல கேட்பதும், இந்த கூடுகையில் நாம் கேட்பதுமே நமக்கு என்னவா இருக்கு? ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். அதை நாம் உணரணும். அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய அந்த பெயருக்கான அந்த வல்லமை ஒன்று இருக்கு, இல்லைங்களா? சொல்லுவாங்கல்ல, இந்த மனுஷங்களே சொல்லுவாங்க, டே என் இதில் போய் மாட்டிக்கிட்டேன்டா அப்படின்னா, அங்கே மாட்டினா என் பேரை சொல்றா, டே உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான்டா அடிச்சாங்க. நம்ம இதில் அப்படிதான் இல்லையா? போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட, அரசியல்வாதிகிட்ட போய் மாட்டினா, அலெக்ஸின் என் பேரை சொல்லு, டே உன் பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அடி விழுந்துச்சு எனக்கு. நம்ம பேருக்கெல்லாம் அவ்வளோதான். ஆனால் உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சில பெயர் சொன்னால் என்ன இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு, இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த, அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வல்லமை கொண்ட யாவே தேவன், அவருடைய பெயரை நாம் இந்த இடத்துல பயபக்தியோடு வழிபடும் பொழுது எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வந்து சேரும். யோசிச்சு பாருங்க. தேவன் சொல்றாரு, ஆரோன் மூலமா ஆசீர்வதிக்கும் பொழுது, இல்லைங்களா? எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார், அந்த நம்ம வாசித்த அந்த பகுதியில் அவருடைய முகம் பிரகாசிக்கணும்னு ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப தேவனுடைய பெயரை நாம் பயபக்தியோடு வழிபடும் பொழுது அதுவே நமக்கு என்னவா இருக்க போகுது? பிளஸ்ஸிங்கா இருக்க போகுது, ஆசீர்வாதமா இருக்க போகுது. உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, இல்லைங்களா? உலக தேவனை அறியாதவர்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் தேவனை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், நாம் அவருடைய நாமத்திற்கேற்ற பயபக்தியோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய உலக வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தேகமே கிடையாது, இல்லைங்களா? ஸோ ஆகவே அது முதலாவது ஒரு காரியம். ரெண்டாவது, நாம் வந்து தேவனுக்கு எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இஸ்ரேல் மக்கள் மேலே ஏன் வந்து தேவன் கோபம் மூண்டார் அப்படின்னா, அவருடைய கீழ்ப்படியாமை தான். என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அந்த கட்டளைகளுக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்க, அதனால தேவனுடைய கோபம் அவங்க மேலே வந்துச்சு, இல்லைங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர் 10:22. 1 Corinthians 10:22. 1 கொரிந்தியர் 10:22. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா? பாருங்க, நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா, அவரிலும் நாம் பலவான்களா? இஸ்ரேல் மக்களை இதை செஞ்சாங்க. அதை செஞ்சுட்டு பாபிலோனியர்கள் வந்து அடிக்கும் பொழுது, என்ன எங்க தேவன் எங்க மேல கோவப்படுறாரு, ஏன் எங்க மேல எரிச்சலாறாரு,
அட பாவிகளா, நீங்க தான்டா அந்த ஆலயத்துல அந்த அஷராவை கொண்டு போய் வச்சீங்க, தேவனை வந்து ஒப்பிட்டு பேசிட்டீங்க, அதனாலதான் தேவனுடைய கோபம் உங்க மேல வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு கூட என்ன செய்யல, அவங்க உணரல. அப்பவும் வந்து என்ன செய்யறாங்க, தேவன் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பவுல் சொல்றாரு, நாம் கர்த்தருக்கு கோபம் மூட்டலாமா, எரிச்சல் உண்டாக்கலாமா? ஏன் தேவன் அவங்க மேல அவங்களுக்கு கோபம் வந்துச்சு? ஏன் தேவனுக்கு அவங்க மேல கோபம் வந்துச்சு அப்படின்னா காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யல, செவி கொடுக்கல, கீழ்ப்படியில. நாமும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னா, அதனாலதான் எபிரேயர் 3-4 அதிகாரத்தில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல நீங்க என்ன செய்யாதீங்க, கோபம் மூட்டாதீங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வந்து கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்களா? தேவனுடைய கோபத்துக்குள்ளாக நம்ம போயிடக்கூடாது. நம்மளை வந்து தேவன் கோபமா இப்படி திரும்பி பார்த்துடக்கூடாது. அப்போ நம்ம அதற்கேற்றபடி தேவனுக்கு பிரியமா நடக்கணும், உலகத்துக்கு பிரியமா இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இந்த உலகம் வந்து தங்கள் போக்கில் தான் போவாங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உலகம் அவங்க போக்கில் இருந்துச்சோ, அவங்களெல்லாம் தேவன் விட்டுட்டாரு. இவங்கெல்லாம் அவங்க போக்கில் போனதுனால தான் இவங்களுக்கு அடி. அதே போல நாமும் வந்து பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி இந்த உலகம் இருக்கு. இந்த நம்மை சுற்றி இந்த உலகத்தில் எத்தனையோ தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இருந்துட்டு இருக்கு. அப்ப நாமும் அது போலவே மாறிட்டோம் அப்படின்னா, அப்ப தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேல நிச்சயமாக வருமாகவே எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமா இருக்கு. சரி, மூன்றாவது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் செய்த தவறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கோபாக்கினை வந்தாலும் தேவன் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எப்படி வாய்ப்பு கொடுத்தாரு? அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி வாய்ப்பு கொடுத்தாரு, அவருடைய ஊழியக்காரர்களை அனுப்பி வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா எதற்கும் அவங்க என்ன செய்யல, செவி சாய்க்கல, கீழ்ப்படியில. தங்களுடைய இதுதான் கரெக்டு, தாங்க யோசித்தது தான் கரெக்டு, தாங்க தெரிந்து கொண்டு வழிபடக்கூடிய கடவுள் தான் கரெக்டு, தங்களுடைய போக்கு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசனையில இருந்து கொண்டு இருந்தாங்க. தேவனுடைய ஆக்கினை அவங்க மேல வந்துச்சு. இன்றைக்கும் நாம் தவறாக போகும் பொழுது, நாம் வந்து தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, இல்லைன்னா தவறான சிந்தையோடு வாழும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது, அதை சரி செய்வதற்காக தேவன் தன்னுடைய மனிதர்களை அனுப்புவார், போதகர்களை அனுப்புவார் இல்லைங்களா, மூப்பர்களை அனுப்புவார். அதே போல சத்தியத்தில் அறிந்த தேர்ச்சி பெற்ற சகோதர சகோதரிகள் மூலமா அவங்கள வந்து வான் பண்ணுவார், எச்சரிப்பார். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் செவி சாய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டபடிக்கு இருந்தீங்க அப்படின்னா, அப்ப தேவனுடைய கோபாக்கினை என்ன ஆகும், உங்க மேல வரும். ஆகவே நாம் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியமா இருக்கு. ஆகவே இஸ்ரேல் மக்கள் அவங்க தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கி தேவனுடைய நாமத்தை வீணாக அதை வந்து பயன்படுத்தினதுனால தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேல வந்துச்சு. ஆகவே நாம் அப்படி இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப கடைசியா வந்து தேவன் என்ன சொல்றாரு, என் பேரை நீங்க வீணா வணங்கிட்டீங்கல்ல, என் பேரை அசிங்கப்படுத்திட்டீங்க, என் பேரை வந்து நீங்க ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாரு, இல்லைன்னா நான் விட மாட்டேன். என் பேரை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அழிச்சிட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டீங்க. ஆனால் நான் இப்போ விட மாட்டேன். என் பேரை நான் என்ன செய்ய போறேன், மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து அதை வந்து வல்லமையா கொண்டு எழுப்ப போறேன். என் பேரை வந்து கேட்கும் பொழுது எல்லாம் நடுங்க போறாங்க. அந்த மாதிரி என் பேரை வந்து நான் என்ன செய்ய போறேன், நான் மீண்டுமாக வல்லமையாக நான் அதை கொண்டு வர போறேன் மனுக்குலத்தின் மேல அப்படின்றாரு. அதுதான் பாருங்க, ஏசாயா 42:8 சொல்றாரு, ஐசாயா 42:8 சொல்றாரு, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்க, நான் கர்த்தர், இது என் நாமம், நான் யாவே, இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. இப்படி சொல்லிட்டு இப்ப இதை நான் எப்படி செய்ய போறேன்றதை தான் முதலாவது வசனத்துல இருந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க, 42:1 இருந்து வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும்
அதிலே உற்பத்தியாய் இருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். யார் கையை பிடிச்சு கொண்டு வந்து இப்ப அவருடைய பேரை உயர்த்த போறாரு? இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சி அவர் மூலமாக யாவே தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன் அப்படின்றத இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அறிந்து கொள்ள போகுதுன்னு சொல்றாரு. புரியுதா? ஸோ ஆகவே நம்ம அடுத்த பகுதியில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமத்தை அதாவது யாவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரு, அதே போல் எப்படி அவருடைய நாமம் இன்றைக்கு இவ்வளோ குட்டி இந்த கூட்டத்துக்கு இல்லைன்னா இந்த குறுகின இந்த கூட்டத்துக்கு தெரிந்த இந்த நாமம் எப்படி ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இது தெரிய போகுது, யாவேன்ற அந்த நாமம் எப்படி தெரிய போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பகுதி 3 பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த சிறைக்கு போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு இதையும் நம்ம வந்து ஆழமாக பார்க்க இருக்கிறோம். ஆகவே நான் சொன்னது போல நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அதனால தான் ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெருமை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டுகிறவன் வந்து தன்னுடைய பெயரை குறித்தோ இல்லைனா தனக்கு வந்து ஞானம் இருக்கு அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். அவன் என்னை அறிந்து கொண்டேன் யாவேன்ற என்னுடைய பெயரை என்னுடைய நாமத்தை அவன் அறிந்து கொண்டதே அவனுக்கு என்னதான் பெருமை, அதுதான் அவனுக்கு மேன்மை அப்படின்னு தேவன் வந்து சொல்றாரு இல்லைங்களா? ஆகவே அதை தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டமாகிய நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இல்லைங்களா? அதை உணர்ந்து அந்த பயபக்தியோடு நடுக்கத்தோடு தேவன்கிட்ட நம்ம ஜெபிப்போம், வழிபடுவோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்பார், விண்ணப்பங்களை கேட்பார். அதே சமயத்தில் அடுத்த பகுதியில் இன்னும் ஆழமாக இந்த காரியத்தை தியானிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.